நாளை காலை முதல் மாலை வரை நடைபெறும். இதில் 8064 நபர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெறுகின்றனர். பயிற்சி வகுப்புக்கான தொகுதி வாரியாக தனித்தனி ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாளை இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் போலிங் பர்சனோட ட்ரைனிங் நாளைக்கு நடக்கிறாங்க. வேட்புமனு தாக்கலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்குள் 3 கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளிக்கும் போது வேட்பாளர் உட்பட 5 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் பெறப்படும் மனுக்கள் என்கோர் இணையதளம் மூலம் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பப்படும். வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான 6/4/2026 அன்று சரியாக பிற்பகல் 3 மணிக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் இருந்தால் அவர்களில் வரிசையில் கடைசியில் உள்ள நபர்களிடமிருந்து டோக்கன்கள் வழங்கப்படும். அவ்வாறு டோக்கன் பெற்ற நபர்கள் தங்கள் கைவசமுள்ள ஆவணங்களை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த காலத்திற்கு பின் கொண்டு வரப்படும் ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிரச்சாரத்தின் போது எந்த வேட்பாளரின் தனிப்பட்ட குணநலன் மற்றும் நடத்தை குறித்து அல்லது வேட்புமனு தாக்கல் செய்தல் அல்லது வாபஸ் பெறுதல் தொடர்பாக தவறான தகவல்களை வெளியிட வேண்டாம். மத வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. சில இது மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். மற்றது தேர்தல் நடத்தை விதிகள் அனைத்தும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. எம்சிசி விதிமீறல்கள் இதுவரைக்கும் மாவட்டத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூமில் வரப்பட்ட புகார்களோட டீட்டெயில்ஸை இப்போ சொல்ல போகிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட 15/3/2026 முதல் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது. மேற்படி கட்டுப்பாட்டு அறைக்கு 26/3/2026 மாலை வரை வரப்பெற்ற புகார்கள் விவரம். சிவிஜில் 19 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. டோல் ஃப்ரீயில் 23 கம்ப்ளைண்ட், 1950 அதில் 346 அதில் வருது. பெரும்பாலும் வாக்காளர் பட்டியல் தொடர்பான விசாரணை மற்றும் புகார்கள் எல்லாமே உரிய காலத்திற்குள் முடிவெடுத்திருக்காங்க. இப்போ எதுவும் நிலுவையில் இல்லை. அப்பப்போ வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் சிவிஜியாக இருக்கட்டும், மற்ற டோல் ஃப்ரீ கம்ப்ளைண்டாக இருக்கட்டும், கன்சர்ன்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி கிட்ட கொடுத்து அது விசாரணை பண்ணி உடனடியாக 100 நிமிஷங்களுக்குள்ள எல்லா தீர்ப்பும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. வாக்குச்சாவடிகள் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அதையெல்லாம் வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள், குறிப்பாக மின் இணைப்பு, மின் விளக்கு, சாய்வுதளம், குடிநீர், கழிப்பறை வசதி, ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள வாக்குச்சாவடிகளை பொறுப்பு அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் விடுதலின்றி செய்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ எல்லா தொகுதியில் இருக்கிற எல்லா வாக்குச்சாவடிகளும் அலுவலர்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டதெல்லாம் அப்பப்போ நிவர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு 90% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு வாரத்துக்குள்ள எல்லா வாக்குச்சாவடிகளும் எல்லா பேசிக் அடிப்படை வசதிகளும் இருக்கிறது உறுதி செய்வாங்க. அதாவது 72,51,596 இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். அதில் 66,89,706 நேற்று வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங்லும் கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கு. அதிலும் இந்த ரிமைனிங் ஆவணங்கள் காட்டிட்டீங்கன்னா அதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஆவணங்கள் இல்லை, இது தவறுதலாக பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது ஹோல்ட் பண்ணி வைக்கும். மற்றபடி எல்லாமே டெய்லி கிரீவன்ஸ் கமிட்டி கன்வீன் பண்ணிட்டு இது ஆவணங்கள் சரி பார்த்து ரிலீஸ் பண்ணுறோம். மற்றபடி இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்கிறோம். தேவையில்லாமல் மக்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகளோட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அது ரைட்டிங்களும் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. மக்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு, ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இனிமே அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கன்சர்ன் ஆஃபீஷியல் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற தகவல் கொடுத்துருக்கோம்.